வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, அந்த 2 ஓவரில் நிகழ்ந்த சம்பவம். தோல்வி குறித்து ருத்ராஜ் பரபரப்பு பேட்டி. என்ன காரணம் தெரியுமா? அதாவது டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் பவர் பிளே ஓவர்களில் ரன் சேர்க்க முடியாமல் திணறியது தோல்விக்கு காரணம் என்று நம்ம சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் அவர்கள் தெரிவித்திருக்காரு. டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி 20 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்திச்சு இருக்கு. இந்த போட்டியில முதலில் பேட்டிங் ஆடிய டெல்லி அணியானது 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன்களையும் குவிச்சாங்க. சிறப்பாக விளையாடிய வார்னர் 52 ரன்களும், ரிஷப்பன் 51 ரன்களும் சேர்த்தாங்க. இதன் பின் களமிறங்கிய சிஎஸ்கே அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 171 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியையும் சந்திச்சு இருக்காங்க. இருப்பினும் சிஎஸ்கே அணியின் முன்னாள் கேப்டன் தல தோனி அவர்கள் கடைசி நேரத்தில் களமிறங்கி 16 பந்துகளில் 3 சிக்ஸ், 4 பவுண்டரி உட்பட 37 ரன்களையும் சேர்த்து சிஎஸ்கே அணி ரசிகர்களிடையே உற்சாகத்தையும் ஏற்படுத்தினாங்க. இந்த சீசனில் சிஎஸ்கே அணி முதல் முறையாக தோல்வியையும் சந்திச்சு இருக்கு. கேப்டன் பொறுப்பை ஏற்ற பின் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் முதல் முறையாக தோல்வியை சந்தித்து உள்ளார். இந்த தோல்வி குறித்து சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் அவர்கள் பேசுகையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல் 6 ஓவர்களுக்கு பின் சிஎஸ்கே அணியின் பவுலர்கள் நல்ல கம்பேக்கை கொடுத்தார்கள். அவர்களை 190 ரன்களுக்கு கட்டுப்படுத்தியது நிச்சயம் பாராட்டப்பட வேண்டிய ஒன்றாகும். இந்த பிச்சில் முதல் இன்னிங்ஸின் போது பேட்டிங்கிற்கு கொஞ்சம் சாதகமாக இருந்தது. ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸின் போது பிச்சில் கொஞ்சம் ஸ்விங் இருந்தது. ரச்சின் ரவீந்திரா கொஞ்சம் கூடுதலாக பந்துகளை மிஸ் செய்தார். அதற்கு பிச்சில் கூடுதல் மற்றும் ஸ்விங் இருந்தது காரணம் என்றும் அதுதான் தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இருப்பினும் முதல் பாதிக்கு பின் இலக்கை எட்டிவிடலாம் என்று தான் நினைத்து இருந்தோம். ஆனால் பவர் பிளே ஓவர்களில் சொதப்பியது பின்னடைவாக இருந்தது. நாங்கள் ரன் ரேட்டை பிடிக்க வேண்டிய தேவையில் இருந்து கொண்டு விளையாடி இருந்தோம். டெல்லி பேட்டிங்கின் போது முதல் 4 ஓவர்களை நன்றாக வீசினோம். பவர் பிளேவில் கடைசி 2 ஓவர்கள் கொஞ்சம் கூடுதலாக ரன்கள் சென்றது என்றும் 2 வெற்றிகளுக்கு பின் ஒரு தோல்வி வருவது ஜகம்தான், அதனால் கவலைப்பட தேவையில்லை என்று கூறியிருந்தார். அதே போல் கேப்டனாக ஆடிய பின் ருத்ராஜ் கெய்க்வாட்டின் பேட்டிங் ஃபார்ம் மோசமடைந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.